உண்மையாக சொல்ல பாருங்க, இந்த முதலீட்டு முறையில் மொத்தமே ஒரு மனிதன் இயக்கிறது அந்த நீ எப்படி செட் பண்ணிக்கிற மூளையை தான். உன் பணம் இல்லை, அந்த பணம்லாம் ரெண்டாவது தான். ஏன்னா இப்போ 50 லட்சம் வச்சவனும் பணம் மட்டும் இருந்தால் சம்பாரிச்சிட முடியுதாங்க. அவன் எப்படி அந்த பிஹேவியர் தன்னை வளர்த்துக்கிறானோ, அதான் வாரன் பஃபட் நம்ம உதாரணம் சொல்கிறேன். பல ஆயிரம் கோடியை கையில் வச்சு வருஷக்கணக்காக காத்துங்கிறாரு. நம்மளால் வெறும் 10,000 வச்சு நம்மளால் 10 நாள் கூட காக்க முடியல. இதை உதாரணமாக சொல்லலாம். ஒரு மனிதன் இந்த பங்கு சந்தையில் இருந்து ஒரு 10,000 அவனால் 10 நாள் கூட காத்துக்க முடியாது. அதில் அந்த பணத்தை அதுக்குள்ளே தள்ளிடணும். தள்ளிட்டா தான் அவனுக்கு நிம்மதி. அது அதுக்கடுத்து இறங்குதோ ஏறுதோ அந்த பணம் தான் கை விட்டு போயிடணும். இப்படி இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் எக்ஸ்போஷர் கொடுத்தான்னு ஒன்று எப்படி இருக்கும்? அப்போ இந்த இடம் தான் நம்ம கற்றுக்க வேண்டியது. நீங்கள் 10 லட்சம்ன்றது 10 கோடி 100 கோடி 1000 கோடி சம்பாரிச்சவங்க எல்லாம் அந்த பிஹேவியர் தான் ஆழமாக. அந்த முதலீட்டு முறை நம்ம சொன்ன மாதிரி அந்த சேஃப் சைடு 1 ப்ளஸ் கோல்டு 2 ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் பங்கு சந்தைக்குள்ளே வரும்போது கவனிக்க வேண்டியது எந்த டிப்ஸு பேஸ்டு சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணக்கூடாது. எந்த நிறுவனமும் நான் 10% மாதம் தரேன் பங்கு சந்தையில் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுடைய அலுவலக வேலையை பாருங்கள், நான் போகிறேன்றது போகக்கூடாது. 3வது எக்ஸ்போஷர் வாங்காமல் செயல்படணும். இதுக்காக 3. 4வது தனிப்பட்டு வெளியே போய் கடனும் இதுக்கு வாங்கக்கூடாது. அந்த நிறுவனம் கொடுக்குற எக்ஸ்போஷர் தவிர வெளியே போய் இதுக்காக கடன் வாங்குறவங்க கடனாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த நாள் இதுதான் சார் நம்ம இந்த 2025 புதுசாக உள்ளே வரவங்க எடுக்க வேண்டிய முதல் ரெசல்யூஷனே. நம்ம இதில் எவ்வளோ இலக்கு, அதுக்கு எவ்வளோ முதலீடுன்னு நம்ம இங்கே இன்னும் பேசவே இல்லை. ஆமாம், இதை பலமாக பண்ணிட்டான்னு வச்சுங்க, இவங்க 10 பேருக்கு உதாரணமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க இல்லை, இந்த மாதிரி ஆட்டிடியூடு உள்ள நபர்கள் தான் இல்லை. இங்கே ரொம்ப எண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்காங்க. நீங்கள் சில எக்ஸ்பர்ட்ஸ் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் திருப்பி சொல்லுவாங்க. இந்த பிஹேவியரை தான் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் எல்லாரும் எங்கேயாவது டிப்ஸு கொடுப்பாங்களான்னு தான் பார்த்து நிற்பாங்க. அவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. பிஹேவியரை சொல்லிங்கிற இதை போய் எல்லோரும் எங்களுக்கு தெரியும், நீ டிப்ஸை சொல்லு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கை சொல்லுங்கள், எது 6 மந்த்தில் எதுவும் சொல்லு, மல்டி பேக்கரை மாறு எது சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ அப்போது இவர் எதை நோக்கி போராடுறது அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அவர் சொல்கிறதெல்லாம் சொல்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் பல பேர் சொல்கிறதே வந்து நீ பலமாயிட்ட, நீ என்னை எதிர்பார்க்க வேண்டாம், நாளைக்கு நீ என்னை ஃபாலோவெல்லாம் பண்ண வேண்டாம், நீ நான் என்ன சொல்கிறேனுங்க, நீயே தனித்து ஒரு யூனிக்காக ஒரு முடிவை கையில் எடுத்துப்பேன். இப்போ வாரன் பஃபட்டுக்கு எடுக்கல பல முடிவுகள், உலகத்துக்கு அவர் சொல்லிக் கொடுக்கல. இப்போ ராகேஷ் டிஞ்சன் இங்கே எடுத்து பண்ணல, எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அது மாதிரி உலகத்துக்கு அவங்க ஒரு ஃபார்முலா உருவாக்கி அதை உலகத்துக்கு சொல்கிற மாதிரி அதுக்கு தான் இவங்க எல்லாம் போராடுறாங்க. ஆனால் அந்த கும்பல் எல்லாம் பெரும்பாலும் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோர்ஜரிக்கு மக்கள் தான் திரும்புகிறாங்க. அவங்க போனால் இம்மீடியட்டாக டிப்ஸை கொடுத்துட்றான். ஓவர் நைட்டில் மாறக்கூடிய ஒரே நைட்டில் 10 ரூபான்றது 15 ரூபா மாறக்கூடிய டிப்ஸு கொடுக்குறான். இதை கொடுன்றது அங்கே போய் மாட்டுறவங்க அதே தான் இப்படி பிஹேவியர் வளர்க்கக்கூடிய நபர்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க.